குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். கூடங்குளம் அணுமின் நிலைய ரகசியங்கள் கசிவு. டார்க் வெப்பில் 19,000 ஆவணங்கள். கூடங்குளம் அணுமின் நிலையம் தொடர்பான சுமார் 19,000 ஆவணங்களை வேர்ல்டு லீக்ஸ் என்ற ஹேக்கர் குழு டார்க் வெப்பில் வெளியிட்டுள்ளது. இந்த ஆவணங்கள் தற்போது கட்டப்பட்டு வரும் 3வது மற்றும் 4வது அலகுகள் தொடர்பானவை. அணு உலையின் கட்டுமான வரைபடங்கள், குளிரூட்டும் மற்றும் காற்றோட்ட அமைப்புகள், கட்டுப்பாட்டு அறையின் லே அவுட்டுகள், ஆய்வு பதிவுகள், சப்ளையர் பட்டியல், இன்சூரன்ஸ் ஆவணங்கள் உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் கசிந்துள்ளன. கூடங்குளம் அணுமின் நிலைய கட்டுமான பணியின் ஒப்பந்த நிறுவனமான ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனத்தின் 3ஆம் தரப்பு தரவு மையமான யோட்டா சர்வரில் இருந்து ஆவணங்கள் கசிந்துள்ளதாக தெரிகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக இந்திய அணுசக்தி மின்சார கழகம் மற்றும் இந்திய கணினி அவசர நிலை பதிலளிப்பு குழு இணைந்து விசாரணை நடத்தி வருகின்றன. கான்ட்ராக்டரிடம் கை நீட்டிய தாவேக ஊராட்சி தலைவர், பரபரப்பு வீடியோ. கூட அதெல்லாம் ஒன்று கூட எவ்வளோ இருக்குது? 30. ஒன்று தான் அனுப்பிச்சிட்டுங்களா? இது என்ன அக்கால சொல்ல கொடுத்தா சதவீதம் வச்சுருவா. நீ போட்டு விட்டுண்ணா. டேய் போட சொல்லிட்டேன் நான் உண்மையிலே போடா. சரி போட சொல்கிறேண்ணா. 4 வரைக்கும் வேலையை போகிறான். சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அமௌண்ட்டு சீக்கிரம். ஒரு கேட்டுனே போடா. அவர் தான் போடுறேன்ட்டார். இதுக்கு மேலே நான் 4 1 மணி நேரம் ஆயிடுச்சு வந்து. நான் வீடியோ கிட்டே சொல்லிடுறேன். நானே தூங்கானு கிளம்ப மாட்டாங்க. வந்தாங்க அசோசியேஷன்ல வந்து நின்று. செங்கல்பட்டு மாம்பாக்கம் ஊராட்சி தலைவராக இருப்பவர் வீராசாமி, தாவேகாவின் கிழக்கு மாவட்ட இணை செயலாளர். மாம்பாக்கத்தில் 9.80 லட்சம் செலவில் சாலை அமைத்த கான்ட்ராக்டர் நவீன் அதற்கான பில் தொகையை ரிலீஸ் செய்யுமாறு ஊராட்சி தலைவர் வீராசாமியை அணுகியுள்ளார். வீராசாமி 1,30,000 லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. ஜிபே மூலம் 1 லட்சம் ரூபாயை அனுப்பிய கான்ட்ராக்டர் எஞ்சிய 30,000 பணமாக வீராசாமியிடம் நேரில் கொடுத்துள்ளார். அதை ரகசியமாக வீடியோ எடுத்து வெளியிட்டார். 30 ஒன்று தான் அனுப்பிச்சிட்டுங்களா? இது என்ன அக்கால சொல்ல கொடுத்தா சதவீதம் வச்சுருவா. நீ போட்டு விட்டுண்ணா. டேய் போட சொல்லிட்டேன் நான் உண்மையிலே போடா. கிளர்க்கு வச்சுக்கிறாரு புக்கை. நாலு சரியான இல்லை மாட்டேன். அன்னைக்கே சொன்னேன்டா உண்மையில. கிளார்க்கு ஏழுமலை இல்லை அப்பு வரல. போய் சரி போட சொல்கிறேண்ணா. 4 வரைக்கும் வேலையை போகிறான். சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அமௌண்ட்டு சீக்கிரம். ஒரு கேட்டுனே போடா. அவர் தான் போடுறேன்ட்டார். இதுக்கு மேலே நான் 4 1 மணி நேரம் ஆயிடுச்சு வந்து. நான் வீடியோ கிட்டே சொல்லிடுறேன். நானே தூங்கானு கிளம்ப மாட்டாங்க. வந்தாங்க அசோசியேஷன்ல வந்து நின்று. சரி சரி நீ போட்டு விட்டுருங்க. நான் பார்த்து கால் பில்லு அங்கே எடுத்து போனால் தான் அந்த ஆளுக்கு கைது போடுவேன். வீடியோ பிரச்சனை இல்லைடா. சரி பார்த்துட்டு போட்டு. அது பற்றி வீராசாமி கூறும்போது, நான் லஞ்சம் வாங்கவில்லை, என்னிடம் கடனாக பெற்ற பணத்தை தான் அவர் திருப்பி கொடுத்தார். அதை வீடியோ எடுத்து அவதூறாக பரப்பி விட்டனர். இதன் பின்னணியில் திமுகவினர் இருக்கின்றனர் என்றார். சார் அவரு என்கிட்ட வந்து ஒரு 25 நாளுக்கு முன்னாடி ஒரு கைமாத்தா வாங்குறாரு சார் பணம். அவங்க ஊர்ல ஒரு டெத் ஆகுது. அந்த டெத்துக்கு நான் போக சொல்ல நண்பர் அவர் தெரியும், நவீன் தெரியும், கைமாத்தா காசு வாங்குறாரு. 1.5 லட்சம் வாங்குறாரு. 50,000 கொடுக்குறாரு. 9ஆம் தேதி ஒரு 50,000 ஜிபேல அனுப்புறாரு. என்னோட ஓன் ஜிபேல அனுப்புறாரு. 11ஆம் தேதி அனுப்புறாரு. கையில வந்து ஒரு 30,000 கொடுக்குறாரு சார் அவர். இந்த கஷ்டம் கட்டி இதை வந்து இவங்க ஒரு டூப்ளிகேட்டா எடுத்து வீடியோல போட்டு லஞ்சம் தலைவர் கேட்டாரு, முறைகேடா பணம் கேட்டாரு அப்படின்னு சொல்லி இதை போட்டிருக்காங்க சார். இதை என்ன பண்ற, தமிழக முதலமைச்சர் பேரை கெடுக்கணும், தமிழக வெற்றி கழகத்தை என்னோட பேரை கெடுக்கணும், என்ன வளர்ச்சி பிடிக்காம இவங்க என்ன பண்றாங்க, இதை ஒரு செட் பண்ணி நம்ம கவுன்சிலர் அருண் இதே வருமானு சார். இவங்க ஆரம்பத்துல இருந்தே இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. என் பேரை கெடுக்கணும், சிஎம் பேரை கெடுக்கணுன்ற இவங்க 2 பேரும் இவங்க செட் பண்ணி அமிச்சாலதான் சார் அந்த நவீன் என்ற. மாம்பாக்கம் ஊராட்சி தலைவர் வீராசாமி லஞ்சம் வாங்கியதாக பரவிய வீடியோ பெரும் சர்ச்சையை கிளப்பிய நிலையில் தாவேகாவிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். திமுகவிலிருந்து தாவேகாவில் சேர்ந்தவர் வீராசாமி 2023இல் ஊராட்சியில் முறைகேடு செய்ததாக வார்டு உறுப்பினர்கள் கொடுத்த புகாரால் ஊராட்சி தலைவர் பதவி இழந்தார். சுப்ரீம் கோர்ட் வரை சென்று முறையிட்டு மீண்டும் தலைவர் பொறுப்புக்கு வந்தார். அவர் லஞ்சம் பெற்றது உண்மையா என்பதை லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரிக்க வேண்டும் என ஆர்வலர்கள் எதிர்பார்க்கின்றனர்.
போய் சரி போ. சரி போட சொல்றேண்ணா. நாலூர் வரைக்கும் வேலையை போகிறான். சீக்கிரம் முடிச்சு கொடுங்க அமௌண்ட்டு சீக்கிரம். ஒரு கேட்டுனே போடா இருடா. ஏன்டா அவர் தான் போடுறேன்டாரு. இதுக்கு மேலே நான் நாலூர் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு வந்து. சரி போயிட்டு போய் வேலைக்கு. நான் வீடியோ கிட்டே சொல்லிடுறேன் போ. நானே தூங்கலான்னு கிளம்ப மாட்டாங்க. வந்தாங்க அசோசியேஷன்ல வந்து நின்றுட்டு. சரி 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 போட்டு விட்டுருங்க. நான் பார்த்து இந்த ஆள் பில்லு அங்கே எடுத்து போனால் தான் அந்த ஆளுக்கு கைது போடுவேன். வீடியோல பிரச்சனை இல்லைடா. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. சரி பார்த்துட்டு போட்டுருங்க. தலைமை செயலர் பணிக்காலம் 6 மாதம் நீட்டிப்பு. தமிழக அரசின் தலைமைச் செயலர் சாய்குமாரின் பணிக்காலம் ஆகஸ்ட் 31ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. அவருக்கு மேலும் 6 மாதங்கள் பணி நீட்டிப்பு வழங்க வேண்டும் என மத்திய அரசுக்கு தமிழக அரசு சார்பில் கடிதம் எழுதப்பட்டிருந்தது. தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று சாய்குமாரின் பணிக்காலத்தை மேலும் 6 மாதங்கள் மத்திய அரசு நீட்டித்துள்ளது. இதன்படி 2027 பிப்ரவரி 28 வரை அவர் தலைமைச் செயலாளராக பதவியில் இருப்பார். தியேட்டருக்கு வருகிறது ஜனநாயகன். ரிலீஸ் தேதி இதுதான். முதல்வர் விஜயின் கடைசி திரைப்படம் ஜனநாயகன். வினோத் இயக்கத்தில் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு என பலர் நடித்துள்ளனர். அவரது கடைசி படம் மட்டுமல்லாது பல அரசியல் கருத்துக்களை விஜய் பேசியிருந்ததால் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை பெற்றது. ஜனவரி 9ஆம் தேதி படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது. சென்சார் சான்றிதழ் தாமதமானதால் தயாரிப்பு தரப்பு கோர்ட் படி ஏறியது. இதனால் மேலும் தாமதமானது. தேர்தலுக்கு முன் சென்சார் சான்றிதழ் பெற்று வெளியிட முயற்சித்தும் தணிக்கை வாரியம் சான்றிதழ் வழங்கவில்லை. தேர்தல் முடிந்து வெற்றி பெற்று விஜய் முதல்வராகவும் பொறுப்பேற்றார். ஜூலை 9இல் தணிக்கை வாரியம் சான்றிதழ் வழங்கியது. படத்தின் நீளம் 3 மணி நேரம் 3 நிமிடங்கள் என்றும் தெரிவித்தனர். இப்போது படம் ஜூலை 23இல் வெளியாகும். முன்பதிவு 19இல் துவங்கும் என்றும் தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. படம் தாமதமான சமயத்தில் தேர்தலுக்கு முன் முழு படத்தின் எடிட் வெர்ஷன் இணையத்தில் கசிந்தது. சிலர் கைதாகினர். இவ்வளவு சிக்கல்களையும் தாண்டி 6 மாதங்களுக்கு பின் வெளியாகும் ஜனநாயகன் படத்தை வரவேற்க ரசிகர்கள் தயாராகியுள்ளனர். சிகிச்சையில் இருந்த மனைவி தீர்த்து கட்டிய கணவன் மருத்துவமனைக்குள் புகுந்து வெறிச்செயல். திருச்சி தீரன் நகரைச் சேர்ந்த சம்பத்குமார் மிளகுபாறையில் பீடா கடை நடத்தி வருகிறார். மனைவி கவிதா தினமும் மதிய உணவை கடைக்கு கொண்டு வந்து கொடுப்பார். நேற்று அவர் வருவதற்கு தாமதமானது. வீட்டுக்கே சென்ற சம்பத் மனைவியிடம் தாமதமானது பற்றி கேட்டு சண்டையிட்டுள்ளார். தம்பதிக்குள் வாக்குவாதம் முற்றிய நிலையில் இரும்பு கம்பியால் கவிதாவை சம்பத் தாக்கியதில் அவர் ரத்தம் வழிய மயங்கி விழுந்தார். மனைவியின் பெற்றோருக்கு சம்பத்குமாரே போனில் விஷயத்தை கூறியுள்ளார். அவர்கள் வந்து மகளை தனியார் மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர். ஆத்திரமடங்காத சம்பத் இன்று மருத்துவமனைக்கே சென்று மனைவியை கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்துவிட்டு தப்பியோடினார். உறையூர் போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கொலைக்கு வேறு ஏதும் காரணம் இருக்கிறதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரிக்கின்றனர்.